ஆரம்பமாகிவிட்டது 1000 வருஷ அரசாட்சி. என் மகளே, மக்களை இன்னொரு நாள் வரும் நினைச்சுக்கிட்டு இருக்காத. இந்த நாள், இன்றே இரட்சணிய நாள், இன்றே அனுக்கிற காலம். அவருடைய அரசாட்சி ஆரம்பமாகிவிட்டது. சிலுவையிலே எல்லாம் முடிந்தது என்று சொன்னார். அப்படி என்றால் இனிமேல் முடிக்கப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. சூரியன் உனக்கு பகலில் வெளிச்சமாயிராமல், சந்திரன் உனக்கு இரவிலே வெளிச்சம் தராமல், கர்த்தரே நித்திய வெளிச்சமாய் இருப்பார். கடைசி நாட்களில் எலியாவை நான் அனுப்புவேன் என்று அர்த்தம் என்ன? எலியா இயற்கை ஆளுகை செய்தவர். எலியாவின் ஆவி இயற்கை ஆளுகை செய்யும். இது எல்லாம் இனிமேல் நடக்க ஆரம்பிக்கும். நண்பர்களே, காலையில் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் the 4 important incidents which is connected with பாம் சண்டே அப்படின்னு எடுத்தேன். 4 முக்கியமான விஷயங்கள்னு. அதில் ஒன்று வந்து பாருங்கள், நீங்கள் அந்த டைமில் என்ன தெரிஞ்சுக்கிட்டே எப்போவுமே நல்லது. அதாவது ஞாயிற்றுக்கிழமை எருசலேமுக்குள்ளே என்ட்ராகிறார். பெத்பகே பெத்தானியா என்கிற இடத்துலேருந்து உள்ளே வராரு. வரும்போது அந்த 27 லட்சம் பேர் அப்படியே அதிருது. சும்மா பேரை சொன்னாலே அதிருது. தாவீதின் குமாரனேன்னு அதிருது. அது 4 பாயிண்ட் நான் உங்கள்கிட்ட இன்றைக்கி வந்து ஒரே ஒரு விஷயம், 1000 வருஷ சாட்சி மட்டும் பேசுகிறேன், அதில் பேசாது. பட் இருந்தாலும் நான் லைட்டை நான் சொல்லிட்டு போகிறேன். அவர் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை வர்றாரு, வெல்கம் பண்ணுறாங்க. வெல்கம் பண்ணி ஊருக்குள்ளே வராரு, ஜெருசலேம் சிட்டிக்கு வராரு. அன்றைக்கி சாயந்தரம் ஆயிடுச்சு, சாயந்தரம் வரைக்கும் இருக்கிறார். சாயந்தரம் என்ன செய்கிறார்? 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க பெத்தானிக்கு போய் அங்கே தங்கிடுறார். அவர் நைட்டு எருசலேமில் தங்கலை. அடுத்த நாள் காலையில், அதாவது திங்கக்கிழமை காலையில் திரும்ப பெத்தானியிலேருந்து கிளம்பி எங்கே வராரு? ஜெருசலேமுக்கு வராரு. வர்ற வழியில் அழகான ஒரு அத்தி மரத்தை பார்க்குறாரு. அந்த அத்தி மரம் வந்து பார்க்க நல்லா பல பலன்னு என்ன செய்யுது? ஆமாம், கோழி உரிச்சு வச்சு பலன்னு இருக்குது. அப்படியே இலைகள்லாம் இருக்குது. அந்த இலை இருக்கிறோன்னா கனி இருக்குன்ட்டு உள்ளே போனால் கனி இல்லை, அதை சபிக்கிறார். இது என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்காலர்ஸு, மதத்தை, அதாவது ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டீஸ், அதாவது மத கிரியைகளை பற்றி, அதாவது மறுபடி பிறக்கிற அனுபவம் இல்லாமல் வெறும் டிசிப்ளினை பேசுகிற லீகலிஸ்டிக் ப்ரீச்சிங்கை பற்றி பேசுகிறார். அது வந்து வெளியில் நல்லா இருக்குமா, ஆனால் உள்ளே போய் பார்த்தா கனியே இருக்காது. எல்லாமே ஒழுங்காக இருக்க மாதிரி இருக்கும். உள்ளே போனால் ஒன்றும் இருக்காது. ஆனால் அவருக்கு தேவை வெளியில் புறமான விஷயம் இல்லை, உள்ளே இருக்கிற கனி. அதை தேடினார், இல்லைன்னு அதை சபிச்சார். அன்றைக்கி சபிச்சனால தான் அதுக்கு பிறகு லீகலிஸ்டிக் ப்ரீச்சிங் அழிஞ்சிக்கிட்டே வருது, கிருபை பெருகிக்கிட்டே வருது. அடுத்த 2வது நாள் திங்கக்கிழமை இதை முடிச்சுட்டு நேராக உள்ளே போகிறாரு. போய் எந்த ஆலயத்தில் அவருக்கு பேர் வச்சாங்களோ கையில் குழந்தையாக தூக்கிட்டு போய் அதே ஆலயத்தில் பேர் வச்ச ஆலயத்தில், அந்த எருசலேம் தேவாலயத்தில் இருக்கிற வந்த 50 பேரையும் தூக்கி விட்டு வெளியே போங்கடா தட்டி விட்டுட்டு திரும்ப அன்றைக்கி நைட்டு உள்ளே தங்கினா சேஃப் இல்லைன்ட்டு நேராக அங்கே போயிட்டார். திரும்ப பெத்தானி போயிட்டார். பெத்தானி செவ்வாய்க்கிழமை நைட்டு தங்கிட்டு திரும்ப புதன்கிழமை காலையில் வராரு. அப்போ திரும்ப இந்த அத்திமரம் பட்டு போயிருக்கிறது என்ன செய்கிறாங்க, மன்னிக்கும், திங்கக்கிழமை தங்கி போயிட்டு செவ்வாய்க்கிழமை வராங்க. பட்டு போயிருக்கு திரும்ப எருசலேமுக்கு வராரு. எல்லாம் கேட்குறாங்க, நேற்று இப்படிலாம் பண்ணிட்டு போனீங்களே சார், என்ன அதிகாரம் அப்படின்னு கேட்குறாங்க. இது செவ்வாய்க்கிழமை நடக்குது. புதன்கிழமை எந்த விதமான ரெக்கார்டு இல்லை. என்ன சொன்னேன், கடந்த 2 நாட்கள் இருந்த ஹெவி பிஸி ஷெடியூலில் இயேசு கிறிஸ்து அந்த 3வது நாளில் ரெஸ்ட்டில் இருந்திருப்பார். ரெஸ்ட்டில் இருந்ததோடு மட்டுமல்ல, அவர் வந்து தன்னை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறாரு க்ரூசிஃபிக்ஷனுக்குன்றாங்க. அப்போ சீசர்கள்ட்ட சொல்லி வியாழக்கிழமை லாஸ்ட் சப்பர் அதை வந்து பிளான் பண்ண சொல்கிறார். உடனே சீசர்கள் எல்லாம் போய் புதன்கிழமை போய் வியாழக்கிழமை நைட் அவர் சாப்பிட்றதுக்கு ஒரு வீட்டை என்ன செய்கிறாங்க, ஆயத்தப்படுத்தி அந்த வீட்டு மேல் வீட்டரே ரெடி பண்ணுறாங்க. அதான் லாஸ்ட் சப்பர் வியாழக்கிழமை சாயந்தரம் நடக்குது. அப்போ ஏன்னா வெள்ளிக்கிழமை பாஸ்ஓவர் நடக்குது. எங்கே ஆட்டுக்குட்டியை அடிக்க போகிறாங்க. பாஸ்ஓவர் எதுக்காக கொண்டாடுறாங்க? எகிப்தில் இருந்தப்போ இவங்க வெளியே வந்தப்போ மோஸ்ட் ஆட்டுக்குட்டி அடித்தான்ல, அந்த மாதிரி நாளைக்கு ஆட்டுக்குட்டி அடிக்க போகிறாங்க. ஆனால் இயேசுக்கு மட்டும்தான் தெரியும் நாளைக்கு அடிக்கப்பட போகிறது ஆட்டுக்குட்டி இல்லை, நம்மளை தான் அடிக்க போகிறாங்க. கையை தட்டுவது அவருக்கு. ஸோ பாஸ்ஓவர் நெக்ஸ்ட் டே முதல் நாள் லாஸ்ட் சப்பர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது இதுக்கு இடையில் வந்து ஒரு சம்பவம் நடக்குது. என்ன சம்பவம்னா, அது முக்கியமான சம்பவம், அதை நான் சொல்லிடுறேன். நல்லா பாருங்கள். ஞாயிற்றுக்கிழமை ஜெருசலேம் வராரு. வர்ற ஓசனா பாடி கூப்பிட்றாங்க. ஞாயிற்றுக்கிழமை நைட்டு வெளியே தங்கிடுறாரு. திங்கக்கிழமை காலையில் வராரு. வரும்போது அத்திமரத்தை சபிச்சுட்டு உள்ளே போய் தேவாலயத்திற்கெல்லாம் தூக்கி விடுறாரு. அடுத்து திங்கக்கிழமை சாயந்தரமும் வெளியே தங்கிடுறாரு. அடுத்து செவ்வாய்க்கிழமை என்ன செய்கிறாரு, காலையில் வந்து அத்திமரம் வந்து பட்டு போயிருக்கிறத பார்க்குறாங்க. இந்த காலையில் கிளம்பி திரும்ப செவ்வாய்க்கிழமை வர்றதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடக்குது. எங்கே, அவர் தங்கியிருந்த வீட்டில், பெத்தானியாவில் சீமோன்ற வீட்டில் தங்கியிருந்தார். அங்கே ஒரு அம்மா வந்து என்ன செய்யுது, பரிமள தைலம் ஒன்று என்ன செய்யுது உடச்சி, அதாவது பயங்கர விளையாடப்பட்டது. 1 வருஷம் சம்பாத்தியம்னு சொல்கிறாங்க, 1 இயர் இது. அந்த சம்பாத்தியத்தை உடச்சி இயேசு கிறிஸ்துவோட தலையில் ஊற்றுது. அப்போ யூதா சொல்கிறாரு, இது ஏழைகளுக்கு கொடுக்கலாமே, எப்படி
இந்த இதை விற்று ஏழைகள் கொடுக்கலாமே அப்படின்றாரு. இயேசுக்கு சொல்கிறாரு, இந்த சுவிசேஷம் எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுகிறதோ அப்படின்றாரு. பணம் ஏழைகள், சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். யூதா சொன்னது பணம் ஏழைகள் அப்படின்னாரு. இயேசு சொன்னார் பணம் சுவிசேஷம் அப்படின்னாரு. கை தருங்க ஒரு ராமன். ஐயா, இப்போ ஏழைகள் அப்படின்னு அவர் சொன்னார், நீ ஏழைகள் கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது தரித்திரர் எப்போதும் உங்களிடத்தில் இருப்பார்கள். இஃப் யூ ஆர் கான்சன்ட்ரேட்டிங் அண்ட் ஃபோக்கஸிங் ஆன் சப்போர்ட்டிங் த புவர், அதை கூடாதுன்னு சொல்லலை, பண்ணணும்னு தான் சொல்கிறாரு. ஆனால் அதை மட்டுமே நீ செஞ்சு சுவிசேஷம் பிரபல்யமாகிறதுக்கு, ஊழியம் வளர்வதற்கும், கிருபையின் சத்தியம் செல்வதற்கு ஒன்றுமே செய்யாமல் ஏழைகளுக்கு உதவுவதை மட்டுமே செய்து கொண்டிருந்தால் என்ன நடக்கும்னா, தரித்திரர் எப்போதும் உங்களிடத்தில் இருந்துகிட்டே இருப்பாங்க. ஆனால் என்னைக்கு சுவிசேஷத்துக்கும் நீ விதைக்க ஆரம்பிக்கிறியோ அப்போதான் தரித்திரர் இல்லாமல் போகிற ஒரு நாளுக்குள் நாம் கடந்து வரப்போகிறோம். இயேசு சொன்னார் தரித்திரர் கொடுத்துக்கிட்டு தரித்திரர் எப்போதும் தான் இருப்பாங்க. ஆனால் சுவிசேஷத்துக்கு இவ கொடுத்தா யார்? இயேசு தான் சுவிசேஷம். சிலுவையில் முடிக்க போகிறாரு. அப்போ ஈ சப்போர்ட்டிங் த காஸ்பல். அவர் சொல்கிறாரு, இந்த காஸ்பல் எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் அதுக்கு சப்போர்ட் பண்ண இவள் பெயர் நினைவு கூறப்படும். இதை படிக்கும்போது நான் யோசித்தேன், எத்தனையோ இடங்களில் நம்ம காஸ்பல் கொண்டு போகிறோம். டிவி மூலமாக மினிஸ்ட்ரியில் காஸ்பல் கொண்டு போகிறோம், மேகசினில் காஸ்பல் கொண்டு போகிறோம். காஸ்பல் இந்த சென்ஸ் என்ன? கிருபையின் சுவிசேஷம். இந்த கிருபையின் சுவிசேஷத்தில் இயேசு சிலுவையில் என்னெல்லாம் முடிச்சான்னு உலகமெங்கும் கொண்டு போகிறோம். உலகமெங்கும் போகும்போது எத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்படுறாங்களோ அத்தனை பேர் ஆண்டவரே நன்றி ஆண்டவரேன்னு சொல்லும்போது அந்த அழுகிறவனுக்குள்ளே அவன் எந்த ஊழியத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டானோ அதில் யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க எல்லாரையும் நினைவு கூறுவாராங்க கர்த்தர். இவன் எல்லாருனால தான் இந்த ஆத்மா எனக்கு கிடைச்சிருக்கு. கை தட்டு ஒரு காமென். ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாமே மாறி போகும். ஸோ பாருங்க, நினைவு கூறப்படும். ஸோ காஸ்பலுக்கு கொடுக்குறத ரொம்ப முக்கியமானதாக கர்த்தர் சொல்கிறார். நம்ம கொடுக்குற நம்மளுடைய சப்போர்ட் எல்லாம் இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம், இது உலகமெங்கும் கொண்டு செல்லப்படுகிறது. அதனால் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அப்படி ஆசீர்வதிக்கப்படும் போது அந்த ஆசீர்வதிக்கப்படுகிற ஒவ்வொருத்தனுக்குள்ளேயும் அதற்கு காரணமாக இருந்தவனை கர்த்தர் நினைவு கூறுகிறார். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. ஸோ ஆகவே அன்புக்குரியவர்களே, உங்களுக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அது என்னன்னா, சுவிசேஷத்தை இயேசு முடிச்சார். ஆனால் முடித்த சுவிசேஷத்தை உலகமெங்கும் கொண்டு செல்வதில் உனக்கு ஒரு பங்கு இருக்கின்றதை மறந்துடவே கூடாது. You have a great responsibility to take the gospel to reach the unreached people. அந்த பெண் அதை செஞ்சா. சுவிசேஷத்தை நிறைவேற்றுவதற்கு உதவி தேவையில்லை, சிலுவையில் நிறைவேற்றிட்டார். நிறைவேற்றின சுவிசேஷத்தை கொண்டு போவதற்கு நீங்கள் புறப்பட்டு போய், அப்போ யார் தாங்க பொறுப்பு இருக்கு? நீங்களும் நானும். போ அல்லது அனுப்புன்றாங்க. அந்த பைபிள் சொல்லுது, போருக்கு போனவனுக்கு என்ன விகிதம் கொடுக்குறாங்களோ ரஸ்ட் கலண்டு இருந்தவனுக்கு அதே விகிதம். பாருங்க, சண்டை போட போகும்போது இந்த பேக்கெல்லாம் இறக்கி வைக்கிறாய். இறக்கி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது இந்த பேக்கெல்லாம் பார்க்குற ஒருத்தர் தேவை. அது ஒரு குரூப் உட்காந்துருக்கிறாங்க. போயிட்டு வந்த உடனே கொள்ளையடிச்சு வந்த உடனே, நீ என்னப்பா நீ வரவே இல்லையாப்பா அப்படின்னு, அதனால் உனக்கு தர முடியாது அப்படின்றான். அப்போ தாவி சொல்கிறான், சரி நாளை காலையில் எல்லாம் பேக்கை போட்டுக்கிட்டே சண்டை போடுங்கடான்ட்டான். ஐயா பேக்கை போட்டால் இழுக்குதியா, பின்னாடி இழுக்குதியான்ட்டான். தெரியுது இல்லை? அப்போ அவனுக்கு பாதியை கொடுன்றான். அப்போ என்ன சொல்ல வரீங்க? இனிமேல் போருக்கு போகிறவனுக்கு எவ்வளவு கொடுக்குறோமோ ரஸ்ட்டுக்கு இல்லாட்டி உட்காந்துருக்கவனுக்கு அவ்வளோதான் கொடுக்கணும். என்ன சொல்லுவேன் எனக்கு புரியல. இனிமேல் ஊழியம் பண்ணுறவனுக்கு என்ன பரலோகம் கொடுக்குதோ அந்த ஊழியத்தை சப்போர்ட் பண்ணுறவங்க அதை கூட. உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர், உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். இந்த வார்த்தை ஒரு கீவேர்டாக எடுத்துக்கிட்டேன். இந்த சுவிசேஷம் எங்கெல்லாம் சொல்லப்படுகிறதோ, இந்த டிவி மினிஸ்ட்ரி, அதுக்கான ஜெபம் பண்ணி இருக்கிறேன். இந்த வசனம் மறுபடியும் எனக்கு வருது. இந்த சுவிசேஷம் இந்த டிவி மினிஸ்ட்ரி மூலமாக எங்கெல்லாம் சொல்லப்படுகிறதோ அங்கெல்லாம் இதற்கு சப்போர்ட் பண்ண இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அத்தனை பேரும் நினைவு கூறப்படுவார்கள். நான் சொல்லி இந்த ஒரு 1000 பேர் 1000 ரூபாய் அட்லீஸ்ட் கொடுக்குற மாதிரி ஒரு 1 இயர்த்தை. இப்போ when we are connected, இது எங்கெல்லாம் ரீச் ஆகுதோ அங்கெல்லாம் என்ன செய்யப்படுகிறது? இதில் இணைக்கப்பட்டவர்கள் நினைவு கூறப்படுகிறார்கள். என் குடும்பம் நினைவு கூறப்படுது, என் பிள்ளைகள் நினைவு கூறப்படுகிறார்கள். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம்! ஏன் ஆண்டவரை நினைவு கூறுறீங்க? அவன் சம்பாதிக்கும் போது என் ஊழியத்தை நினச்சான்டா, அவன் சம்பளம் வாங்கும்போது என் ஊழியத்தை நினச்சான்டா. என்ன நினைக்கிறோம், நான் நினைக்கிறது தப்பே இல்லை. நீங்கள் நினைவு கூறப்படுவீர்கள், நீங்கள் நினைவு கூறப்படுவீர்கள். ஆகவே உங்களுக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. நம்ம எங்கே இருக்கிறோமோ அவங்களோட இணைஞ்சு இந்த சத்தியத்தை உலகம் ஃபுல்லாக கொண்டு போகணும். இந்த ஜென்டில் வாய்ஸ் மேகசினை 1,00,000 பேர் கொண்டு செல்லுன்ற ஒரு பிளானை நேற்று நாங்கள் போட்டுக்கிட்டு இருந்தோம். அடுத்து இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, வாட் இஸ் தட்? இந்த டிவி மினிஸ்ட்ரி 1 கோடி பேருக்கு போகுது. 1 கோடி பேருக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம கொடுக்க போகிற செய்தியும் 1 கோடி பேரை போய் சந்திக்க போகுது. இது எங்கெல்லாம் செல்கிறதோ அங்கெல்லாம்
நீங்கள் செய்தது நினைவு கூறப்படும். ஒவ்வொரு முறை பிரசங்கிக்கப்படும் கர்த்தர் நம்ம நினைவு கூறுகிறார். நீங்கள் தூங்கிட்டு இருப்பீங்க, ஆனால் உங்களை அவர் நினைவு கூறுவார். அருமையான தேவ ஜனமே, ஒரு பெரிய பொறுப்பு உனக்கு இருக்குது. பொறுப்பு இல்லாமல் இருக்காத. வந்து வார்த்தையை கேட்டுட்டு அப்படியே போகிறது, பொறுப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை வாழாதபடி தேவனுடைய சுவிசேஷத்திலே நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன். யாரோ ஒருத்தன் முயற்சி எடுத்தனால தான் இன்றைக்கி நான் ரசிக்கப்பட்டிருக்கிறேன். எவனோ ஒருத்தன் வெளிநாட்டிலேருந்து மிஷினரியாக வந்தாலும் நம்ம ரசிக்கப்பட்டோம். நான் பொறுப்பற்றனா இருக்க முடியாது, நானும் அனுப்ப வேண்டும் என்கிற முடிவோடு இருங்கள். இந்த ஊழியத்தின் ஏதாவது ஒரு பகுதியில் இணைக்கப்பட்டவர்களாக இருங்கள். மாதந்தோறும் தொடர்ந்து ஊழியத்தை தாங்குங்கள். இந்த ஊழியம் உலகமெங்கிலும் தேவனுடைய சுவிசேஷத்தை கொண்டு போயிட்டுருக்கு. வேதம் சொல்லுது, வயலிலே உன் வேலையை துரிதப்படுத்தி, வெளியிலே உன் வேலையை வயலிலே வேலையை எத்தனைப்படுத்தி, வெளியில் அதை ஒழுங்காக்கி, பின்பு உன் வீட்டை கெட்டு. தேவனுடைய ராஜ்யத்தை கெட்டும்போது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். அது தட்ஸ் அதர் திங். என்ன சொல்ல வரேன்னா, அகைன் அண்ட் அகைன் யாராச்சும் புது வீடு கட்டி பால் காய்ச்சோன்னா வீட்டுக்கு நான் காடை வாசல்லே வச்சு வாங்கி கொடுத்து அனுப்பிச்சிடுது. எதுக்கு நீ உள்ளே கொண்டு பெரிய கலவரத்தை கிளப்பிடா பாடிட்டு சும்மா இருக்க சங்க எடுத்து ஊதிட்டு போயிடா நீ. ஐ தேங்க், நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். என் தகப்பனாருக்கு, தாய்க்கு, அல்லது என்னுடைய மனைவிக்கு நல்ல ஆட்கள் இருக்கிறனால தான் இவ்வளோ தைரியமாக நம்ம பல விஷயங்களை தைரியமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். என் அன்புக்குரியவர்களே, லெட் அஸ் கம் டு த பாயிண்ட். அப்போ சுவிசேஷத்துக்காக செலவு பண்ணப்படுவதை பற்றி கர்த்தர் அங்கே பேசுகிறார். செலவு பண்ணுவதை பற்றி தரித்திரர் கொடுப்பதை விட அது முக்கியமானது என்று கருதுகிறார். இந்த சம்பவம் அங்கே நடக்குது. இப்போ இந்த சம்பவத்தை சொல்லும்போது உங்களுக்கு சொல்லிட்டு போகிறேன், நீங்கள் ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு வகையிலே தொடர்ச்சியாக சுவிசேஷத்தை கொண்டு செல்லக்கூடிய ஒரு பணிக்கு உதவுகிறவர்களாக இருக்க வேண்டும். மறுபடியும் நான் சொல்லுகிறேன், நீங்கள் ஒவ்வொருவரும் சுவிசேஷத்தை உலகமெங்கும் கொண்டு செல்வதுகின்ற பணியிலே ஏதாவது ஒரு வகையிலே தொடர்ந்து உதவுகிறவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். உங்கள் தசமபாகங்களினாலும், உங்கள் காணிக்கையினாலும், அல்லது உங்கள் சிறப்பு காணிக்கையினாலும், அல்லது கமிட்மெண்ட்னாலும் தொடர்ந்து மாதந்தோறும் நீங்கள் உங்கள் சம்பாத்தியத்திலே சுவிசேஷத்தை கொண்டு செய்வதிலே நீங்கள் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். அந்த மகள், அந்த பெண் ஒரு வருட சம்பாத்தியத்தை உடச்சி ஊற்றினாலாம். அவர் சொன்னார், இவள் என்னிடத்தில் நற்காரியத்தை செய்திருக்கிறார். எல்லாம் சொல்லுங்கள், சுவிசேஷம் அது உலகமெங்கும் போவதிலே என் குடும்பம் பங்கு வகிக்கும். ஓகே, நான் டைம் லைன் பேசிகிட்டு இருக்கிறேன். செவ்வாய்க்கிழமை காலையில் நடந்த சம்பவம் அது. ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஓசன்னா, திங்கக்கிழமை காலையில் அத்திமரம் சபிக்கப்படுது, செவ்வாய்க்கிழமை காலையில் காலில் மன்னிக்கும் தலையில் ஊற்றுறா. 2 சம்பவம் நடந்தது. ஒன்று காலில் ஊற்றுனது, ஒன்று தலையில் ஊற்றுனது. இது தலையில் ஊற்றப்பட்டது. அதுக்கப்புறம் கிளம்பி வராரு செவ்வாய்க்கிழமை. அத்திமரம் என்ன செய்யுது? கறி இருக்கிற பார்க்குறாங்க. அடுத்து திரும்ப எருசலேம் போகிறாரு. எருசலேம் இருக்கலாம் சொன்னாங்க, சார் நேற்று ஈவினிங் ரொம்ப இது பண்ணிட்டீங்க சார், என்ன அதிகாரத்தை செஞ்சீங்க சார்? அங்கே நினச்சிட்டேன் வேறு ஏதோ இதில் பண்ணிட்டார், அடுத்த நாள் தெரியாமல் பண்ணிட்டேன் சார், நேற்று கொஞ்சம் கோவத்தில் இருந்துட்டேன்னு சொல்லுவாருன்னு பார்த்தா, தம்பி யோவான் கொடுத்த ஸ்நானம் என்ன 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 அதிகாரம்னு கேட்குறாரு. எங்களுக்கு தெரியல அப்படின்றாங்க. அப்போ இதுக்கு எனக்கு பதில் தெரியல, கிளம்பின்ட்டார். அங்கே ப்ரெஸ் மீட் போட்டிருந்தாங்க, நான் கேட்குறேன் நீ பதில் சொல்கிறியான்றாரு. செவ்வாய்க்கிழமை முடிஞ்சிருச்சு. புதன்கிழமை ரெஸ்ட் எடுக்காரு. வியாழக்கிழமை லாஸ்ட் சப்பர், கடைசி உணவு. அன்றைக்கி தான் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது இந்த செவ்வாய்க்கிழமை காலையில் இருந்த சம்பவத்தில் ஒருத்தன் லைட்டாக கலைஞ்சிட்டான். யார் அவன் பேர்? என்ன? யூ தாஸ். பேர் தாஸ், இனிஷியல் யூ தாஸ். இவன் என்ன பண்ணிட்டான்? லைட்டாக கலைஞ்சிட்டான். என்னென்னா, இந்த பணத்தை நீங்கள் நிறையா செலவழிக்கும் போது லைட்டாக அந்த குழி நெறிலாம் வெளியே வந்துச்சுன்னா அது எல்லாத்துக்கும் பேர் யூதாஸ். 15 கோடி செலவழிக்கிறாரா. கர்த்தர் பரிசுத்தம், தாழ்மை, கிருபை, எதை பேசினாலும் ஸ்தோத்திரம் ஐயா, அல்லேலூயா, ஆமென், அப்படி ஓகே ரைட் குட். அப்போல்லாம் யூதாஸ் வெளியே வரவே மாட்டான். என்னைக்கு நீ பெரிய லெவலில் பணத்தை உடச்சி நீ ப்ராஜெக்ட் பண்ணுறியோ அப்போ தான் உள்ளே அதுதான் குழி நெறி அப்படின்றாங்க. குழி நெறி என்ன செய்யணும்னா, தோட்டக்காரன் பார்க்கும்போது உள்ளே இருந்துருமா. தோட்டக்காரன் போன பிறகு ஜகால்னு எழுந்திரிச்சு குழியில் எழுந்திரிச்சு சேன் அப்படி பார்க்கும். இப்போ பணத்தை பற்றி இப்போ ஒன்றும் இல்லை, யூடியூப் நேராக போய் எவன்லாம் காணிக்கு எதிராக பேசுகிறான் பாருங்களேன், அவன் பேரெல்லாம் யூ தாஸ். எத்தனையோ செய்தியில் கலரவே இல்லை அவன் பாருங்க. தாழ்மையை பேசினார், விட்டு கொடுத்துரு பேசுகிறேன், எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம் ஆண்டவர் என்று அமைதியாக இருந்துட்டான். முந்தின அதிகாரம் தரித்திரர் கொடுப்பதை பற்றி பேசுகிறார், அப்போ கூட அமைதியாக இருக்கிறான். ஆனால் ஊழியக்காரன் அனுபவிக்கிறதோ இல்லை ஊழியக்காரன் போகிற திட்டங்கள், மிகப்பெரிய திட்டங்களும் போது அப்படியே கலைஞ்சு வெளியே எந்திரிக்கிறான். கர்த்தரை உன்னை வெளியே வரக்கு தான் அந்த செய்தியை கொடுத்துட்டாரு. என் அருமை மகனே யூதாஸ் அப்படின்றார். உடனே அன்னைக்கு எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் அப்படின்றார். என்ன செய்வான்? உங்களில் ஒருவன் காட்டி கொடுப்பான். அதாவது காட்டி கொடுக்குறவனுக்கு பேர் அடுத்த யூதாஸ்னா யார்? காட்டி கொடுக்குறவன், சொந்த ஜனத்தை காட்டி கொடுக்குறவன். கிறிஸ்தவனாக இருந்துக்கிட்டே கிறிஸ்தவ ஊழியனை பேசுகிறான் பார்த்தீங்களா, அவனுக்கு பேர் என்ன? யூதாஸ். கிறிஸ்தவனாக இருந்துக்கிட்டே பாலிமருக்கு போன போகிறான் பார்த்தீங்களா, ஐயா நான் வட இந்தியாவுக்குன்னு சொல்லி பார்த்துட்டேன், பீகார் ஒன்றும் நடக்கலை,
அவரே தூக்கி சாப்பிட்ட மாதிரி பேசிட்டார். நீங்கள் எதாவது செய்ய முடியுமா அப்படின்னா இந்த குரூப் எல்லாம் வந்து ஆமாம். அடுத்து இவன் போய் என்ன செஞ்சுட்டான், கலைஞ்சிட்டவன் உங்கள் ஊர் என்னை காட்டி கொடுப்பான்னொன்னே எல்லாரும் யாருன்னு தெரியல. ஐயா ஆண்டவரே நானா, ஆண்டவரே நானா, ஆண்டவரே நானேன்றான். ஆண்டவரே என்றால் என்ன செய்திக்கு வரல, ஒரு அப்படியே டைம் லைன் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆண்டவரே என்றால் என்னை ரட்சிப்பவரே அப்படின்னு அர்த்தம். இயேசுவே ஆண்டவர் நீங்கள் வாயில் அறிக்கைட்டிங்கன்னா உங்களுக்கு ரட்சிப்பு வந்துருச்சு. 11 பேரும் ஆண்டவரே 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 50 பேர் வச்சுக்க 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 ரட்சிப்பை கொடுத்துட்டாரு. 12வது ஆள் மட்டும் என்ன சொல்கிறான், ரபி நானா அப்படின்றான். அண்ணே அண்ணே அண்ணேன்னும் போது ஒருத்தர் மட்டும் பிரதர் அப்படின்றான். என்ன பிரதர் தம்பி அப்படின்ற மாதிரி. அவன் வாயில் ஆண்டவர் வரல. அவன் ஆண்டவன் சொல்லியிருந்தான்னா அவனே ரசிக்கப்பட்டிருப்பான். அவன் உடனே முடிஞ்ச உடனே யாருமே கேட்க தைரியம் இல்லை. உடனே மெதுவாக யோவான்ட்ட வந்து அப்படின்றாங்க. உடனே அப்படின்ட்டு ஐயா ஆண்டவரே அப்படின்றான். என்னப்பா அப்படின்றார். மார்பில் சாஞ்சிருக்கிறான். நீங்கள் காட்டி கொடுக்குற யார் பாருங்கள். அவர் மார்பில் சாய்ந்தவர்களுக்குத்தான் மற்றவர்களுக்கு தெரியாத வேதத்தின் ரகசியங்கள் எல்லாம் தெரிவது. அவர் தனக்கு பிரியமானவர்களுக்கு ரகசியத்தை போதிக்கிறார். அப்போ சொல்கிறாரு, இதை முக்கி இப்போ எவனுக்கு கொடுக்குறனோ அவனுக்கு தாண்டான்றார். எவனுக்குமே தெரில, அவனுக்கு மட்டும் சொல்கிறார். மற்றவங்க என்னன்றான் அமைதியாக இருந்து அப்படியே முக்கிட்டு யூதாஸ் அப்படின்றாரு. அட பாவி நீ தானா? ஏன் எல்லாருக்கும் அதை சொல்லலை? இவன் என்ன காட்டி கொடுக்குறான்னு சொல்லியிருந்தாருன்னா அடுத்த நிமிஷம் யூதாஸோட தலாவன் கழுத்துக்கு மேலே. ஏன்னா 1000 பேர் போர்ச்சவர்கள் வந்தப்பவே வாழை உருவனவன் தான் பேதுரு. ஒருத்தனை விட்டுருவாங்களா 11 பேர் சுற்றி நின்று கூறு ஊரா வெட்டியிருப்பான். ஆனால் கர்த்தரோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம். இயேசுவை யூதாஸ் காட்டி கொடுத்தான். ஆனால் யூதாஸை இயேசு காட்டி கொடுக்கல. கையத்தட்டு. யூதாஸில் நம்மளை காட்டி கொடுத்தாங்க. ஆனால் கமிஷன் ஆஃபீஸில் நம்மளை கேட்டப்ப நம்ம அவனை காட்டி கொடுக்கல. கையை தட்டி இதுக்கோ அதை விடவே மாட்டேன், விட முடியாது. யூதாஸ் இயேசுவை காட்டி கொடுத்தான். ஆனால் இயேசு யூதாஸை காட்டி கொடுக்கல. பேதுரு இயேசுவை மறுதளிச்சான். சொல்லு அப்படின்னு. ஏன்னா அவர் கூட இருக்க விட்னஸ்லாம் தூக்கி அடிக்கிறான். அவனோட நெட்வொர்க்கில் இருந்து 50 பேர் தூக்கிட்டு வந்து சிலுவையில் ஏற்றுறான். 12 சிலுவை ரெடி பண்ணிட்டான். ஒருத்தர் வந்து சிலுவைக்கு செலவு வைக்காம தானே செத்துட்டான். செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்லேயே செத்துட்டாங்க. மீதி 11 பேருக்கு சிலுவை செஞ்சு தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஏசுனர் அங்கே திருப்பி வச்சு விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கிட்டு இவனை அடிக்கிறாங்க. சொல்கிறா நீ அவனில் ஒரு ஆள் மாதிரி இருக்கியடா, அவன் பேச்சே சரியில்லையே, தோத்திரம் பிரதர்ன்றியடா நீனு, நாங்களாம் வாங்க தலைவானுக்கு தோத்திரம் பிரதர் பிரைஸ் தரவான்றியே, நீ அவங்களா? யாரு எந்த ஏசுனாரு? அவரா தெரியும், அண்ணனே தெரியாது எனக்கு, நீங்கள் எனக்கு பொண்ணை கொடுத்தா போதும். அண்ணனை தெரியும் சொன்னால் பொண்ணு தர மாட்டீங்க. அண்ணனே தெரியவே தெரியாது, அவன் தெரியவே தெரியாது என்பது இப்படி திரும்புறாரு ஏசுனாரு. கையை தட்டுக்காது. எப்படி இருந்திருக்கும் அவர் மனசு? ஏண்டா நீங்களாம் வந்து என் கூட சேர்ந்து சாப்பிட்டீங்க, அவன் தெரியாது உயிருக்கு பயந்து சொல்லிட்டு திரும்பி தம்பி என்னப்பா தெரியலன்ற அப்படின்றாரு வச்சுக்காங்களே, கம்பெனிக்கு உட்கார வச்சிருப்பாய். சார் என்ன ஜென்யூன் கேரக்டர். கை தட்டுக்காது சார். 1000 தான் பதட்டப்பட்டாலும் சகதியிலே விழுந்தாலும் சிங்கம் தாயா, சிங்கம் தாயா. நரி தான். நரியை குளிப்பாட்டி வீட்டில் வச்சா அது நரி தான். ஆனால் சகதியில் விழுந்தாலும் சிங்கம் தான். ஏதோ நேற்று சகதியில் விழுந்துருச்சுன்னா சிங்கம் சிறுநரி ஆயிருமா? அது வந்து உட்காந்து பிடிச்சி என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க. சிங்கம் வேலையை க்ளீனாக காட்டுது. தெரியுமா? தெரியாது. இவன் இன்னொரு கூட இருந்தவனா? இல்லை. நான் தான் என்றால் அவர்களை விட்டு விடுங்கள்ன்றார். சச் அ ஜென்யூன் கேரக்டர். இப்போ யூதாஸ் வந்து உடனே வாங்கிட்டு உடனே யூதாஸ் போகிறான், வெளியே போகிறான். என்ன செய்கிறான் யூதாஸ்? என்ன செய்கிறான்? சத்தமாக சொல்லுங்கள். யூதாஸ் சத்தமாக சொல்லுங்கள். ஐக்கியத்திலிருந்து ஒருத்தர் வெளியே போகிறான். எல்லாம் சொல்லுங்கள். ஐக்கியத்திலிருந்து வெளியே போனாலே அயோக்கியம் அங்கே காத்திருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ ஐக்கியத்திலிருந்து வெளியே போனோன்னு வேதம் சொல்லுது, அப்பொழுது சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். எப்போ சாத்தான் புகுறான்? இவ்வளோ பெரிய அயோக்கியம். அப்போ இவ்வளோ நேரம் சாத்தானே இல்லையா? ஆமாம், இல்லை. ஏன்? எவ்வளோ பெரிய அயோக்கியனாக இருந்தாலும் ஐக்கியத்துக்குள்ளே இருக்கிற வரைக்கும் அவனுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கு. ஆனால் அசட்டை பண்ணி வெளியே போகிறான். சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். நேராக போகிறான். அவரை காட்டி கொடுக்குறேன், எவ்வளோ தரேன்னு கேட்குறான்.
ஏற்கனவே 300 வெள்ளி பணம் போச்சு. அதை வந்து அவன் என்ன நினச்சிருந்தான்னா, அதை உடச்சி ஊற்றும்போது நம்ம ஏழைகள் கொடுப்போம்னு சொல்லி இவன் கையில் கொடுத்துருப்பாரு. இவன் போய் அதை வந்து 400 வெள்ளிக்கு விற்று 200க்கு தான் போச்சுன்னு சொல்லி 200 பையில் வச்சுட்டு மீதி 200 வச்சு வேலை பார்த்துருக்கலாம்னு யோசித்து 200 வெள்ளியை பையில் நம்ம கமிஷன் அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 45 டிவியை வேறு ஆர்டர் பண்ணிட்டான். இவர் பாட்டுக்கு உடச்சி ஊற்றணும் அமைதியாக இருந்தவனே இவனுக்கு வர கமிஷன் போச்சுடான்னு வெறி வேறு அவனுக்கு. இன்ஃபேக்ட் அவன் கள்ளனாக இருந்தபடினால் அந்த பணத்தில் அவன் கணக்கு பண்ணியிருந்தான். அந்த கணக்கு வந்து இவனுக்கு வந்து சேரலன்ற கோவமாயிட்டான். இப்போ போய் உடனே பணம் தேவைப்படுது. யார் கடனோ என்ன பிரச்சனையோ தெரில. கடைசியில் 30 வெள்ளிக்காசு விற்கிறான். பாருங்கள், சமாரியாவில் பஞ்சம் வந்தப்போ கூட கழுதத்தலையை 80 வெள்ளிக்காசு கொடுத்தாங்க. ஆனால் இயேசுவை 30 வெள்ளிக்காசு கழுதத்தலையோட எனக்கு கவனமாக போயிட்டாரு. அதான் அவனுக்கு தைலத்தின் மதிப்பு தெரியும், தலைவனின் மதிப்பு தெரியல. ஆமே. யார் யூதாஸ்? 3 காரணங்களை சொல்லுவேன். 1, காட்டி கொடுப்பவர்கள் யூதாஸ். 2, காணிக்கை எதிர்ப்பவர்கள் யூதாஸ். 3, தலைவனின் மதிப்பு தெரியாதவர்கள் யூதாஸ். கையத்தட்டே. யூதாஸை கண்டறிவது எப்படி? குறுகிய விடையளி, 2 வரிக்கு மிகாமல் விடையளி. 3 பாயிண்ட்ல சொல்லுங்க டக்குன்னு. 1, யூதாஸ் யார்? எப்படி யூதாஸை கண்டுபிடிப்பது? எப்படி நாட்டுக்கோழியை கண்டுபிடிப்பது? எப்படின்னு இருக்கு? மூக்கு கூர்மையா இருக்கும். நாட்டுக்கோழி டூப்ளிகேட் ஒன்று இருக்கு, அதுக்கு மூக்கு எப்படி இருக்கும்? பரவாயில்ல, ஏகப்பட்ட மேட்டர் தெரிஞ்சு. இல்லை இது நேற்றுக்கு கற்றுக்கிட்ட மேட்டர். அப்போ அது ஒன்றோட ஒன்று சண்டை போட்டு மூக்கு மலிங்கி இருக்கும். அப்போ நாட்டுக்கோழியை கண்டுபிடிப்பது மூக்கு கூர்மையாக இருக்கும், முக்கியமானது. அப்படி யூதாஸை கண்டுபிடிப்பது எப்படி? 1, காணிக்கை என்றாலே கபகபா என்பார்கள் என்று சொல்லுங்க. கபகபா என்பார்கள் 1. 2வது காட்டி கொடுப்பார்கள். 3வது யாரை பார்த்தாலும் காணி கொடுக்காதீங்க, ஊட்டிக்கு போகாதீங்க அப்படி. அது யூதாஸ் ஸ்பிரிட்டு. ரொம்ப தெளிவாக பேசுவா. இங்கேருந்து நீ பாட்டுறது எப்படி அப்படி கோவத்தில் நீ பாட்டுக்கு சொன்னால் கோவமாயிரானே, இதுக்கு வந்து நீ அங்கே அனுப்புங்களேன், எனக்கு கூட பெர்சன்டேஜ் வரும் அப்படின்ற மாதிரி. என்ன சொல்ல வரேன், எனக்கு வந்து மற்றவங்க நல்லா இருக்குன்ற வாசனை இல்லை, இவன் நல்லா இருக்கக்கூடாது. ஸோ இது எல்லாமே யூதாஸோட கேரக்டர். 2வது காட்டி கொடுக்குறது. 3வது தலைவனோட வேல்யூ தெரியாதவன். ஸோ அவன் வெளியே போயிட்டான். உடனே சொல்கிறாரு, நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு போவீங்களா? உடனே வேகமாக இவர் யார் பேதுரு எந்திரிச்சு, இந்த பையெல்லாம் சின்ன பையல், இவன் போனாலும் போயிடுவேன், நான் என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன் அப்படின்றாரு. கர்த்தர் சொன்னார், முத நீ தான் மறுதளிப்ப, இவங்களாம் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக போவா என்றார். என்ன இப்படி சொல்லிட்டீங்கன்றேன். ஆமாம், 2 தடவை சேவலுக்கும். சரி, எத்தனை தடவை? 2 தடவை. அதுக்குள்ளே 3 தடவை நீ மறுதளிக்கிறார். ஓகே, ப்ரிடிக்ஷன் பண்ணுறாரு. அடுத்து போனோன்னா பேசிக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு ஒரு 300 பேர் எங்கேருந்து வராங்க? ரோம போர் சேவல் பிடிக்க வராங்க. வழக்கமாக ஜெபிக்கிற இடத்த காட்டி கொடுத்துருக்கான், இயேசுவை காட்டி கொடுத்துருக்கான், இடத்தையும் காட்டி கொடுத்துருக்கான். இங்கே போனால் நேராக தூக்கிலாம் சாப்பிட்ருக்கான். உடனே சொன்ன மாதிரியே வந்துட்டாங்க. அவர் வந்து இதில் கட்சி மேலே ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பூமிக்குரிய சாபம் நீங்கிட்டு இருக்கு. அவர் பிடிக்க வராங்க. 300 பேர் ரோமர்கள் வந்திருக்காங்க. 700 பேர் காய்பா அனுப்பியிருக்காரு. யார்? பிஷப் அனுப்பியிருக்காரு. இப்போ ரொம்ப வெறியில் இருந்த யாருன்னா பிலாத்து இல்லை, பிலாத்து 300 பேர் தான் அனுப்பினான். ஆனால் பிஷப்புவார் பருவல் அவர் பிஷப் என்ன செஞ்சார்? 700 பேர் அனுப்பிச்சிருக்காரு. ஏன்னா அவருக்கு இவன் மேலே இருக்க கொஞ்சம் பயம், இவர் எஸ்கேப் பண்ணாலும் இவர் எஸ்கேப் ஆயிடுவார். மொத்தம் 1000 பேர் வந்திருக்காங்க. எத்தனை பேர் பிடிக்க? ஒரே ஒருத்தனை பிடிக்க 1000 பேர் வந்திருக்கிறாங்க. வந்தோடனே யார் ஏசு பிடிச்சோன்னு யார் ஏசு, நீ ஏசுவான்னு. அந்த காலத்தில் வந்து ஃபோட்டோ கிடையாது, போஸ்ட் கிடையாது, இது கிடையாது. இன்றைக்கெலாம் வந்தால் நேராக தூக்கிட்டு போயிடுவாங்க நம்மளை. ஏதாச்சும் ஒரு பொய் சொல்லுவாங்க நேரம். ஏன்னா அவங்க பார்க்குறாங்க வெளியில் ஒரு மனுஷனுக்கு அவனோட புகழ்ச்சியே கண்ணி. அங்கே இயேசு யாருன்னே தெரில. சொல்லப்போனால் யோவான் கூட இயேசுவின் முகத்தை ஒத்திருந்தது என்றெல்லாம் சொல்கிறார்கள். நீயான்றாங்க. உடனே அவர் நிப்பாட்டிட்டு, யாரை தேடுகிறீர்கள் அப்படின்றார். இயேசுவை தேடுகிறோம், நஸ்ரேனா இயேசுவை தேடுகிறோம் அப்படின்றாங்க. 1000 பேர். நான் தான் என்று சொன்னபோது ஃபஸ்ட்டு ஸ்லைனிங் சர்வீஸ் அங்கே நடக்குது. ரிசீவ்ன்றாரு. கப விழுகிறாய். 1000 பேர் விழுந்து எந்திரிச்சு திரும்ப யாரை தேடுகிறீர்கள்ன்றாரு. அப்பவும் இயேசுவை தேடுகிறோம், நான் தான் அப்படின்னா திரும்ப எல்லாத்தையும் பிடிக்கிறாங்க. நான் தான் என்றால் அவர்களை விட்டு விடுங்கள்ன்றார். வியாழக்கிழமை நைட்டு இதெல்லாம் நடக்குது. நைட்டு போய் ட்ரையல் பண்ணக்கூடாது. எனக்கு 16 காரணங்கள் சொல்கிறாங்க. செய்யக்கூடாத சட்டத்திட்டங்களை மீறி இருக்கிறார்கள். அது குட் ஃப்ரைடே அன்றைக்கி பேசுவோம். அதெல்லாம் பார்த்துட்டு இயேசு சிலுவையில் இறக்கி நைட்டாக பதவி ஏற்ற மாதிரி நைட்டாக இயேசு என்ன செய்கிறாங்க? காலி பண்ணுறதுக்கு திட்டம் திட்டுறாங்க. சாட்சிகள் ஜோடிக்கப்பட்டது. அண்ணாவும் காய்பாவும் விசாரித்தார்கள். தீர்ப்பை எழுதி வைத்து விட்டு விசாரிப்பதற்கு இயேசுவை அழைத்தார்கள். எப்படி இன்டர்வியூலாம் ஆளை செலக்ட் பண்ணிவிட்டு இன்டர்வியூ வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி தீர்ப்பு எழுதிட்டாங்க. என்ன சில அங்கே ஒப்பு கொடுத்துருவோம். சரி, ஓகே, ரைட். அது ஏசுனார் கூப்பிப்பா. என்னப்பா பிரச்சனை, என்னப்பா என்ன அப்படின்றாங்க. அவர் ஏன் பேசவே இல்லை தெரியுமா? நீங்கள் எல்லாம் முடிச்சிட்டிங்கன்னா எனக்கு தெரியும். இவங்க எல்லாத்தையும் முடிச்ச பிறகு அவர் சொல்கிறார், எல்லாம் முடிஞ்சுட்டு. சரி, ஓகே, இதான் டைம் லைன்.